என்ன கிழமை கணக்கு சிரிக்கீழ, என்ன விஷயம்? வயசாகிடல, சும்மா அடக்க வேண்டியது தானே. வீட்டை விட்டு போன பேரன் வீட்டுக்கு வரணுமா? ஒரு பொம்பளைகிட்ட போயிட்டானா எங்கே போயிட்டான்? பிற என்ன இப்போ ஆம்பளை காலில் விட்டுவான். கல்ல அவன் பாட்டு இருந்துட்டு போகிறான். நமக்கு என்ன இப்போ பிரச்சனை? இந்த பொம்பளை யாருன்னு தெரியுமாக்கா? அவன் அவளை கல்யாணம் முடிச்சு சந்தோஷமாக வச்சுக்கிட்டோம், அதுதான் நல்லது. அவனையும் ரெண்டு பேரையும் சேர்த்து வர வைக்க போதுமா? அப்படி சொல்லு. இந்த பக்கத்தில் வா, கண்ணை முடிக்கா. கர்மசாமிக்கு இந்தா நல்ல செய்திகளோடு இன்புற்று வாழ்வார்கள், உன்னோடு சேர்ந்திருப்பாங்க. இந்தா இந்தா கைக்கு வந்தாச்சு பாரு. கர்மசாமிக்கு திருவாரூர் திருவாரூர் ஊர் திருவாரூர் திருவாரூர் பத்திரங்க. திருவாரூர் கால் வந்துட்டோடா. அம்மா என்னப்பா வேணும்? பக்கத்தில் வாங்க, கண்ணை மூடி உட்காருங்க. 3 கம்பெனிக்கு உன்னுடைய பாஸ்போர்ட் அப்ளை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு கம்பெனிலேருந்து இப்போ விசா தயாராக இருக்குது, சம்பளம் குறைய இருக்குது, அதனால் நிறுத்தி வச்சுருக்கு. செப்டம்பர் 20க்கு மேலே நல்ல சம்பளம் வரக்கூடிய ஒரு கம்பெனி உன்னை கூப்பிடுது, வர வைக்கிறேன். சந்தோஷமாக சென்று வந்து வெற்றியோடு வருவாங்க. நல்லா இந்த மகளே, ஓடியா ஓடியா. ஏய் பள்ளி வாடி, ஓட்டப்பள்ளி நல்லா இந்தா. உங்கள் அப்பனுக்கு லட்ச லட்சமாக பணம் கொடு. இந்த நீயும் கொடு, இந்த நீயும் கொடு. போயிட்டாங்க. கர்மசாமிக்கு அதே திருவாரூர் எல்லை தன் வாழ்க்கையில் பிள்ளைகளால் மன வருத்தமும் வேதனையும் அடைந்தவர்கள். அப்பா என்ன பிள்ளையால் என்ன வருத்தம்? காலில் விட்டுவாங்க. வாமா, முன்னால் வாமா, பெண்ணடியாளே வா. பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே ஆயிடுனா பிள்ளைகள் சொல்லத்தான் நம்ம கேட்கணும். என்னம்மா உடனே ஆமாங்க, பிள்ளைகள் சொல்ல தான் நம்ம கேட்கணும். நம்ம சொல்ல பிள்ளைகள் கேட்காது. அதனால் உன் பிள்ளைகளுடைய வார்த்தையை பார்த்தேன். எல்லாருமே சும்மா உன்னை மதிக்கவே மாட்டாங்க. குழப்பத்துக்குரிய பிள்ளைகள். அவங்க இஷ்டத்துக்கு சம்பாத்தியம், அவங்க இஷ்டத்துக்கு வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இப்போ ஓராண்டு காலங்களாக உனக்கு உடம்புக்குள்ளே உள்ளுக்கு இருந்து அப்படி எரிஞ்சு வருது. மேலே வயிறெல்லாம் எரியுது மாதிரி தீயாக காந்துது உள்ளுக்கு இருக்கா, தொண்டை வர இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு மருத்துவங்களில் பார்த்தா மாத்திரை மருந்துகள் சாப்பிடப்படுகிறது. ஆனால் தீர்மானமாகலை. உன் எண்ணத்தில் இதுக்கு மந்திர தந்திரம் இது இருக்குமோன்னு ஒரு எண்ணம். வயிற்றுக்குள்ளே மருந்து போட்டிருப்பாங்களோ, அதனால் இது எரியுமோ அப்படின்னு நினைக்கிறேன். யாரும் போடலை. இது ஒரு எரிகும்பா வாயுன்னு ஒரு வாயு. இதை நான் நிறுத்தி உன்னை வெற்றியாக்கி வாழ வச்சு தரக்கூடிய நேரம் வந்தாச்சு. கால் வந்துட்டு வா. பக்கத்தில் வா. ஓம் பக். கையை பிடிப்பா. நம்ம குடிக்கலாம். இந்த தேய்க்காத, குடி 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 குடி. 7 நாளைக்குள்ளே அந்த நோய் தீர்ந்துருப்பா. இந்தா நல்லா ஆயிடுவேன். இந்த சந்தோஷமாக இரு. உன் பிள்ளைகளை நல்லா வாழ வச்சு தரேன். வாமா, காலில் வந்துட்டு வா. அதாவது இவர் என்ன டாக்டரா இந்த நோயை தீர்த்து தரவுன்னு சொல்கிறாருன்னு ஒருத்தன் சிந்திக்கான். என்னடா ஏய் தம்பி சுகமாக இருக்கியா? உட்காருங்க உட்காருங்க. சிந்திக்காங்களா? நீயும் ஒரு ஆள் தான். உள் மனதுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் உனக்கு வந்துருச்சு. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்காங்க.
மனிதனுக்கு மன வலி அப்படின்னு சொல்லி ஒரு வரி இருக்குது. அதை இலக்கணத்துப்படி மன வலின்னு சொன்னால் மன வலிமைன்னு அர்த்தம். மனிதனுடைய எண்ணங்களில் சில வேதனை உணர்வுகள் தோன்றும் பொழுது உள் உறுப்புகளில் இருந்து ஒரு வாயு புறப்படும். அந்த கேஸ்ட்ரிக் வந்துச்சுன்னா உள்ளுக்குள்ள அழுத்தம், எரிச்சல் போன்றவைகள் தோன்றும். அதை நல்ல வாக்கு சக்தியால், பூரண நம்பிக்கை சக்தியால், காஸ்மிக் ஆஃப் பவரை வச்சு நம்ம கனி கொடுத்தோம்னா அந்த மனதும் அரெஸ்ட் ஆயிரும், அந்த அமிலமும் அரெஸ்ட் ஆயிரும், அந்த நோயும் தீர்ந்துடும். இந்த மருத்துவத்தை நம்ம செஞ்சுக்கலாம். கடினமான மருத்துவத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யறதுக்கு நம்ம படிக்கவும் இல்லை, அதை ஏற்கவும் கூடாது. அதை டாக்டர் மட்டும்தான் செய்யணும். புரியுதா உங்களுக்கு? அதனால் என்னால் தீரக்கூடியதை நான் தீர்த்து விட்டுருவேன். கால் வந்துட்டு வரலாம். யார் அது? என்னது? வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் ஆள. என்ன படம் இது? பழைய பாண்டியா படத்தோட பாட்டு. என்னம்மா எங்கே இருக்க? வீட்டுக்காரரு? சரி, என்ன செய்யணும் உங்களுக்கு? கால் வந்துட்டு வா, நீங்களாம் உட்காருங்க. உன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். நீ இருக்கிற திருப்தியில் உன் கணவர் இல்லை. அவருடைய மனம் ரொம்ப பாதிக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கிறார். அதுக்கு கிரகங்கள் ஒரு காரணம். குழந்தை பாக்கியம் தை மாதத்துக்கு பிறகு கிடைக்கும், பொம்பளை பிள்ளை பிறக்கும். தம்பி புரியுதா? யார் இது? பொம்பளை பிள்ளை பிறக்கும். என்ன பேர் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சிந்தனை. என்ன பேர் வச்சா நல்லாயிருக்கும்? ஆதி நாராயணி அப்படின்னு பேர் வச்சா நல்லாயிருக்கும். என்ன பேர் வைக்கணும்? ஆதி நாராயணி. ஏன் அப்படி சொன்னேன்? எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய அருள் கடாட்சத்தால் தான் இவளுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு விதி இருக்குது. அதனால் அந்த பிள்ளைக்கு ஆதி நாராயணின்னு வச்சா நீ எதிர்காலத்தில் 3 வீடு கட்டி வாழுவ. அரசாங்க உத்தியோகம் உனக்கு இந்த ஜனவரி 2026 அரசாங்க வேலை உனக்கு கிடைச்சிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதுவும் பணச்செலவு இல்லாமலே கிடைக்கும். இப்போ இருக்கக்கூடிய கடன்களும் தீர்ந்துடும். அந்த சக்தியை கொண்டு வரக்கூடிய ஒரு பாக்கியம் இவ பெறக்கூடிய பிள்ளைகிட்ட இருக்குது. அதனால தான் அந்த பிள்ளைக்கு ஆதி நாராயணின்னு வைடா அப்படி சொல்ல. கால் ஒன்று சொல்லலாம். ஒரே பிரசவத்தில் 2 குழந்தைகள் தோன்றக்கூடிய நிலைகள் இருக்கிறது. ஒரு பிரசவத்தில் 2 குழந்தைகள் தோன்றக்கூடிய நிலைகள் இருக்குது. ஒரு பெண்ணும் ஒரு ஆணுமாய் தோன்றக்கூடிய நிலை இருக்குது. இவள் ஆயுள் சர்ப்பங்களை நான் ஆராய்ந்து 1 குழந்தையா 2 குழந்தையா என்பதை தீர்மானம் செய்து கொடுக்கிறேன். இந்த 2 கன்னிகளையும் வைத்துக் கொள்வாயாக. பக்கத்தில் வா. வெற்றி உண்டு. ஓவர் டாக்கிங் கூடாது. புரிஞ்சுக்கிடுவேன்னு நினைக்கிறேன். சந்தோஷமா இருங்க. கடன் தீர்ந்தாச்சு, மகிழ்ச்சியாக இருங்க. இந்த உனக்கு பணம் வேணும்ல, புண்ணியமாயிரு. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. ஆமாம் ஆமாம். காரைக்குடி வெண்ணிலாவானில் வரும் நீங்கள்லாம் ஏன் நிற்கிறீங்க? என்ன அர்த்தத்தில் நிற்கிறீங்க? உட்காருங்க கீழே முதல்ல. காரைக்குடி ஃபாரின் சம்பந்தமான தொழிலை மேற்கொண்டு வேதனை அடைந்த மகன். வெளிநாடு. உங்களுக்கு வெளிநாடா? வெளிநாடு இல்லைங்க. இன்னொரு ஆள் யார்? வெளிநாடு சம்பந்தமாக. காரைக்குடியா? அட்ராச்சக்க அட்ராச்சக்க.
உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய இடங்கள் சம்பந்தமாக சில மாந்திரிக தீவினைகள் நடந்து பொல்லாத கடன்களை அடைந்தாய். இப்போதைக்கு நம்முடைய உடலுக்கோ உயிருக்கோ எதுவும் கண்டம் ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுடைய கனவில் அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலைகளில் இருந்து மாற்றி நீ வெளிநாட்டு பயணத்தை மீண்டும் மேற்கொண்டு உனக்கு நிறைந்த வருமானத்தை உருவாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். வேறு என்னப்பா வேணும்? அந்த இடத்துல இந்த கனியை கொண்டு போடு, அந்த இடத்த விற்று தாரேன், வெற்றியாகி தாரேன், கொண்டு வரலாம். அடுத்து வெளிநாடு சம்பந்தமான தொழில் யாருக்கு? இத்தனை வரலாம். உங்கள் பையனுக்கா? கால் வந்துட்டாங்க. அண்ணன் உங்களுக்கு வேலை தொழில் சம்பந்தமான விஷயம். என்னடா இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். பையன் எங்கே இருக்காரு? சரி, இப்போ அவனுக்கு பெண்ணெல்லாம் பார்த்தாச்சா? நான் சொன்னால் நீங்கள் வருத்தப்படக்கூடாதுல்ல. அவன் மனதுக்குள்ளே ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு கல்யாணம் முடிக்கணும்னு நினச்சா நீங்கள் என்ன செய்வீங்க? சரின்னு சொல்லிடுவீங்க. அப்படி சொல்லக்கூடிய தகுதி உள்ள பெண்ணாக அவன் மனசுக்குள்ளே இல்லை. அதனால் அதை உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்ல மாட்டேக்கான். அப்படின்னா அது எப்படிப்பட்ட பொண்ணு அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லணும்ல? அவங்களுக்கு சொல்லணுமா வேண்டாமா? நம்ம குடும்பத்துக்கு பொருத்தமில்லாத குலம் கோத்திரம்ங்கிறத பற்றி நான் பேசுகிறத விட, ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தான ஒருத்தரோடு ஒரு பழக்கம் இருந்து அப்படி ஒரு மனநிலையில் அவர் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர் உங்கள்கிட்ட சொல்லுவாரா? சொல்ல மாட்டார்ல. அந்த நிலைகளில் இருந்து மாற்றி உங்கள் பிள்ளையை நான் புனிதமாக வாழ வச்சு தாரேன். 3 மாத கால அவகாசம் இருக்குது. ஐப்பசிக்கு பிறகு அந்த திருமணம் வெற்றியாக நடக்கும். உங்கள் இஷ்டப்படியே நடக்க வச்சு தாரேன். கால் வந்துட்டு வரலாம். வார்த்தைகளை ரொம்ப பார்த்து பேசணும்டா தம்பி, விட்டுறக்கூடாது. வேலை நிலையாக கிடைக்கும். இந்த இந்தியாவை நோக்கி உங்களை பார்க்கறதுக்கு ஒரு முறை இப்போ வரப்போகிறான். அப்பொழுது கல்யாணத்தை பற்றி நம்ம பேசுவோம். தெளிவு நடக்கும், வெற்றியாக நடக்கும். என்னையை பார்த்துட்டு போங்க. போகும்பொழுது ஒரு 7:30 மணிக்கு வரலாம். வெளிநாட்டில் தொழில் சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள், சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரியா? எப்பா உனக்கு காரைக்குடியா? இது எந்த ஊர்? நேற்று நீங்கள் 3 ஊர் வந்தீங்களோ காரையில்? யாரெல்லாம்? பல லட்சங்களை இழந்து என் முன்னால் வந்து உட்கார்ந்துருக்கிய. என்னப்பா அப்படி? நீ போட்ட பிளான் படி உனக்கு அந்த தொழில் அங்கே நடக்கலை. மன வருத்தமும் வேதனையும் வந்துருச்சு. அதுக்கு 2 மனிதர்கள் காரணம். புரியுதா உனக்கு? அதுலேருந்து நீக்கி உன் லாபத்தை உருவாக்கி தொழிலாக்கி தந்தால் போதுமா? கால் விட்டுவாங்க. வேற என்னப்பா செய்யணும்? சரி, அவனை படிக்க வச்சு வெற்றியாக்கி தந்துடுவேன். உனக்கு வேலையும் உருவாக்கி கடன்படாமல் உன்னை காப்பாற்றி ஜெயிக்க வைக்கிறேன். இந்த மகளே செல்வாக்காயிரு. கர்மசாமிக்கு சொத்து சம்பந்தமாக பிரச்சனை யாருக்கு? வேற வெளிநாட்டு உத்தரவு முடிஞ்சு போச்சே. கால் வந்துட்டு வரலாம். சமைக்காமல் சாப்பிடணும்னு விரும்புகிறீங்க நீங்கள்லாம். அப்படின்னா அரிசியவும் தண்ணியவும் தான் குடிக்கணும். என்ன? கால் வந்துட்டு வரலாம். ஏழு முறை என்னை வந்து சந்திச்சுக்காடா.
எல்லாம் உனக்கு வெற்றி ஆயிரும். நல்லா நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு ரொம்ப மனவேதனையும் துயரமும் இருக்குது. இந்த வேலையில் இருப்பனா அல்லது வேறு எதுவும் தொழிலை பார்த்துட்டு பொண்ணும் போல் வெளியே வந்துடட்டுமா? அப்படி ஒரு எண்ணம் இருக்கா? அப்போ கால் வந்துட்டு வா. யாருக்கு கோடு கிடக்க? வயிற்றுக்குள்ள குடல் சம்பந்தமாக பாதிப்பு யாருக்கு? யாருக்குப்பா? வயிற்று வரைக்கும் அதுக்கும் எனக்கும் தொடர்பே கிடையாது. நான் ரொம்ப விவரமானவன், துல்லியமாக பார்த்து சொல்லிடுவேன். இன்னொருத்தனை காலில் வந்துட்டுவாங்க. எதையாவது சொல்லி என்கிட்ட வரலாம்னு நினைக்கிறேன். நான் தானே கூப்பிட்டுருவேன் சந்தோஷமா. ஏன் கவலைப்படணும்? என்னென்ன ஒன்று சொல்ல மாட்டேங்கிய? ஒரு 6 ஃபைல் இன்னும் க்ளோஸ் பண்ணாமலே இருக்குதே உங்களுடைய ஆஃபீஸில். அதையெல்லாம் கொஞ்சம் பாலிஷ் ஆக்கி விவரமாக கொடுத்தாச்சுன்னா உனக்கு ஒரு தெம்பு கிடச்சிரும். அதுக்கப்புறம் ஓகே பண்ணி தந்துட்டுமா? கால் வந்துட்டு வா. அதே மாதிரி இந்த கம்பெனியை விட்டு நீ வெளியில் போகாண்டாண்டா, இதுலேயே உனக்கு அவார்டு கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒன்று நான் வளர்த்து கொண்டு வந்துடுவேன். இந்த குட்டிப்பிள்ளை பேரில் அடித்தனலாக ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். அது உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வை கொடுக்கும். அது 2025 முடியும் முன்னே நடக்கட்டும். சரியா? இந்தா உன்னுடைய வேலை பழுக்களை குறைக்கிறேன், அதில் புகழும் செல்வமும் கிடைக்க வைக்கிறேன். இந்தா மகளே, கடன் பட விடாமல் காப்பாற்றுறேன், இழந்த பணத்தை வாங்கி தந்துடுறேன். இந்தாப்பா நல்லா. கர்மசாமிக்கு பையன் வெளிநாட்டில் என்னையா செய்தான்? மகன் வெளிநாட்டில் இருக்கானா? வந்திருக்கானா? போகிறானுமே? கால் வந்துட்டு வரலாம். கண்ணிழந்த மனிதன் முன்னே ஓவியம் வரைந்தார். இன்னொரு தரம். இரு கண்ணிருந்தும் ஓவியத்தை காட்டி மறைத்தார், காட்டி மறைத்தார். பொய்யில் உண்மை மறைந்திட கண்டேன், உண்மையில் பொய்யை நிறைந்திட கண்டேன். என்ன இப்படி பாட்டா வருது? உன் பையன் பாஸ்போர்ட்லாம் எங்கே இருக்கு? எதுவும் என்கொயரிகள் வந்துச்சா? ஒரு என்கொயரி இருக்குது, புரியுதா? இப்போதைக்கு உன் மகன் போகக்கூடாது. போனால் அங்கே போய் லாக் ஆகிடுவான். நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிடாத. 4 மாதங்களுக்கு பிறகு அவனை நான் அனுப்பி வைக்கிறேன். கால் வந்துட்டுவான். என் சொல்ல மீறி ஒருத்தன் போனான். ஃபாரினில் போய் இறங்கின உடனேயே பாஸ்போர்ட்டை வச்சு பிடிச்சிக்கிட்டாங்க. ரொம்ப காய்கறி வியாபாரம் ஃபாரினில் இந்தியாவிலேருந்து பண்ணினாங்க. அவன் எந்த குற்றமும் செய்யலை. அவனை பற்றி தேவையில்லாதவங்க பொய் புகார் எழுதி அப்படி செஞ்சிட்டாங்க. ஆனால் அவனை விடுதலை ஆகிரோடா, அவனுக்கு கவலைப்படான்னு சொன்ன விடுதலை ஆகிட்டான். அவன் நிரபராதி. அவன் கடவுளால் காப்பாற்றப்பட்ட மகன். பையனுக்கு இப்போ நேரங்கள் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. சற்று பொறுமையாக இரு. அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம். காலங்கள் சரியில்லைப்பா, பொறுமையாக இரு, சண்டை போட்டுறாத. 4 மாதம் பொறுத்தது. சரியா? எங்கேயும் இணைஞ்சில்லாமல் உன் பிள்ளையை நான் காப்பாற்றி தருவேன். சந்தோஷமா இரு. 4 முறையும் என்னை வந்து பார்த்துக்கா. சரி, சந்தோஷம். கர்மசாமிக்கு பட்டுக்கோட்டை பக்கத்தில் கொட்டைப்பாக்கு வித்தவனா? பட்டுக்கோட்டை வாரக்கா. நல்லா இருக்கேக்கா? எந்த ஊருக்கா உனக்கு? நீ சொல்லி தான் நான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே பட்டுக்கோட்டை பக்தர் வாங்க. பட்டுக்கோட்டை 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 வாக்கா. கால் வந்துட்டு வா. ஏக்கா உனக்கு பட்டுக்கோட்டையா? அப்படியா?
நீ நினச்ச மாதிரியே கல்யாணம் நடக்கணுமா? ம், அப்படி நடக்கணுமா? இல்லாட்ட நமக்கு தகுதி இல்லாத மாப்பிள்ளையாக இருந்தால் வேண்டாம்னு ஒதுக்கிடுவோமா? நான் பார்த்து சொன்னால் நீ ஏற்றுக்கிடுவியோ? உங்கள் அம்மா ஏற்றுக்கிடுவாளா? பார்ப்போம். கால் வந்துட்டு வா. நீ தைரியமாக இரு. என்ன உன் பையன் அதிகமாக ஏசுதான்? அவன் மனநிலையில் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கான்னு நினைக்கிறியா? இல்லாட்ட யாரும் பேச வைக்கிறாங்களா? அடுத்தவங்க அவனை பேச வைக்கிறாங்க. அவன் நினைச்ச இலக்கை அங்கே அடையவில்லை, அங்கே துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதனால் எரிச்சல் தாங்க முடியாமல் இருக்கவா போகவான்னு தெரியாமல் கிடந்து முன்றான். அவனை சாந்தமாக்கி வாழ வச்சு உனக்கு சப்பையும் தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா. பேசாதங்க ஐயா, ஊமையாக இருங்க. இந்தா உன் பையனை அங்கே இருக்க வச்சு தாரேன், செல்வாக்கா இருக்க வைக்கிறேன், எல்லா வேலையும் இருக்கமே இருக்காங்க. வேலையும் தரேன்னு சொல்லிட்டேன். சந்தோஷமா இரு. இப்போதைக்கு பேச வேண்டாம், அடுத்து பேசுவோம். கால் வந்துட்டு வரலாம். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, ஒரு காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே. உங்கள் அப்பன் போன பிறகு உங்களுக்கு யாரும் சொந்தமாக இருக்காங்களா? உங்கள் சொத்து சுகத்தை பங்கு போட்டு உங்களை ஏமாத்துறதுக்கு ரெடி ஆகிட்டாங்களே, உண்மையா? கால் அனுப்பிட்டுவாங்க. நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக. நீ என்னடா அங்கே போய் நிற்கிற? இல்லை, அங்கே என்ன வேலை உனக்கு? இங்கே வந்துரு. முதல்ல ஏற்கனவே ஒரு மாப்பிள்ளை பேசிச்சா? அந்த பேசின மாப்பிள்ளை வந்து இப்போதைக்கு நல்ல மனநிலையோடு இருக்கானா? ஆனால் இப்போ அவன் நல்ல மனநிலையோடு உன்னை ஏற்றுக்கிடுவான்னு நீ நம்புறியா? அவனுக்கு வந்து நிலையான வேலையாக இருக்கணும், நல்ல மனநிலை படைத்தவனாக இருக்கணும். அவங்க மீட்ட